சூடாக இட்லி கூட இந்த மாதிரி ஆட்டுக்கால் கிரேவியை ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டுக்கால் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கோகோனட், சோக் பண்ண 10 கேஷ்யூஸ் அண்ட் 1 டீஸ்பூன் கசகசாவை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் ஸ்ப்ளட்டர் ஆனதுக்கப்புறமா 3 லார்ஜ் ஆனியன்ஸை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா ஆட்டுக்காலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸை கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 7 விசில்ஸ் விட்டுருங்க. அவ்வளோதான். லிட் ஓப்பன் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.